பேட் அக்லில த்ரிஷாவோட கேரக்டர் நேம் ரம்யா அப்படின்னு ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ல ஏதோ ஷாக்கிங்கா பாக்குறாங்க அப்படின்னா அஜித் அந்த பக்கம் ஏதோ மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு போல. அதே என்னன்னு ஏப்ரல் 10th படம் ரிலீஸ் ஆக போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ February 28 டீசர் ரிலீஸ் ஆக போது ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக் கலக்கலா இருக்கு இந்த சின்ன டீசர்லயே. ஸோ படத்துல எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது 2 பேரும் நடிக்கிற 6வது படம். ஏற்கனவே எங்களோட காம்போல வந்து 6 படங்களும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம். அது பார்க்காதவங்களுக்கு ஒரு ரீகேப். இவங்க 2 பேரும் முத சேர்ந்த படம் இரவு பகல் ஆள்கிறதே. ஜி படத்தை தொடர்ந்து கிரீடம், அப்புறம் பிளாக் பஸ்டர் மங்காத்தா, அடுத்து என்னை அறிந்தால், இப்ப விடாமுயற்சி, அடுத்து ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆக போற குட் பேட் அக்லி. வாவ், செம ஆன் ஸ்கிரீன் பேர்ல இன்னும் எத்தனை படங்கள் சேர்ந்து நடிச்சாலும் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கும். விடாமுயற்சி அப்படி எப்படி போனாலும் இப்ப குட் பேட் அக்லிக்கு செம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு நம்ம ரசிகர்கள் மத்தியில. சோ ஏப்ரல் 10th படம் ரிலீஸ் ஆக போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல சந்திப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப குட் பேட் அக்லியோட வெற்றியை அஜித் எப்படி பாக்குறாருன்னு கேட்போம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில இல்ல.